முத்தான முத்துக்குமரை வழிபட உகந்த நாள் தைப்பூசம். தைப்பூசம் வழிபாடு பற்றிய சிறப்பு தகவல்கள் உங்களுக்காக பகிர்ந்து கொள்பவர் திருமதி பிரவீனா அருண். தைப்பூசம் இந்தியாவில் மட்டுமில்லாமல் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீஷியஸ் நாடுகளிலும் கொண்டாடப்படுகின்றது. தைப்பூசம் அன்னைய தினத்தில் எல்லா முருகன் தலங்களிலும் விமர்சையாக அபிஷேகம், அலங்காரம், திருவீதி உலா, தேரோட்டம் என்று சிறப்பாக நடைபெறுகின்றது. பௌர்ணமி தினத்தன்று முழுநிலவு சமயத்தில் பூச நட்சத்திரம் வரும்பொழுது தைப்பூசம் என்று கொண்டாடப்படுகின்றது. பூச நட்சத்திரமானது வேல் போன்ற வடிவை உடையது, ஞானத்தின் குறியீடாக திகழ்வது. தைப்பூசத்தன்று பழனியில் மிகவும் விசேஷமாக தேரோட்டம் நடைபெறுகின்றது. சிதம்பரத்தில் நடராஜர் உமாதேவியுடன் ஆனந்த நடனமாடி பக்தர்களுக்கு தைப்பூச தினத்தன்று தரிசனம் கொடுத்தார் என்றும் சொல்கிறார்கள். தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் நட்சத்திரம் பூசம். எனவே தைப்பூசம் அன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலன் தரும். தைப்பூசத்தன்று பழனிக்கு காவடி எடுத்து வரும் பக்தர்கள் வழிநெடுக முருகனை நினைத்து பாடிபடி வருவதை அந்த காலத்திலிருந்து வழக்கமாக கொண்டுள்ளார்கள். அப்படி பாடப்படும் பாடல்கள் காவடி சிந்து என்று அழைக்கப்படுகின்றது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருந்து காவிரி தீர்த்தம் எடுத்து தீர்த்த காவடியாக வருவதை கொங்கு மண்டல மக்கள் மிகவும் சிறப்பாக நினைக்கின்றார்கள். முருகப்பெருமானின் அருள் பெற சிறந்த நாளான இந்த தைப்பூசத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவது நன்மையை நமக்கு நாளும் அள்ளித்தரும். தைப்பூச தினத்தன்று குழந்தைகளுக்கு காது குத்துவது, கல்வி கற்க தொடங்குதல், கிரகப்பிரவேசம் போன்றவை செய்வதும் சிறப்பாக கருதப்படுகின்றது. நன்றி. வணக்கத்துடன் திருமதி பிரவீனா அருண்.